إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த மாராந்திர மார்க்க வகுப்பிலே ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு தொகுப்பு. துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களின் 44 பயன்கள். உங்களுக்கு தெரியுதுன்னா இங்கே வந்து உட்காந்தீங்கன்னா இதை பார்க்கலாம். அரபிக் நல்லா பார்க்குறேன். அதாவது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களின் 44 பயன்கள் ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு தொகுப்பு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஹாதிஹி ஃபவாயிதும் வ குலாசாத்தும் மஜ்மூஆ. இது ஒரு சுருக்கமான ஒரு தொகுப்பு. எந்த பயன்களை பற்றி இது பேசுகிறது என்றால், துல்ஹஜ் மாதத்துடைய அந்த முதல் 10 நாட்களில் செய்ய வேண்டிய இபாதத்துகள், அது தொடர்பாக அதன் பயன்கள் தொடர்பாக பேசக்கூடிய ஒரு சுருக்கமான ஒரு தொகுப்பு. இதன் மூலம் மக்கள் பயனடைய வேண்டும் என்பதை நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். இதில் முதலாவது விடயமாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹு தஆலா தனது படைப்புகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் சிறப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் தனது அந்த படைப்புகளுக்கு மத்தியில் சிறப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போன்று வரஃபஅ பஅதஹா அலா பஅதின் தரஜாத், ஒரு சிலதை விட மற்றும் சிலதை அல்லாஹு தஆலா அந்தஸ்தால் உயர்த்தி இருக்கிறான். அந்த அடிப்படையிலே சில நாட்கள், சில மாதங்களை அல்லாஹ் இன்னும் சில நாட்கள் மாதங்களை விட சிறப்பாக்கி இருக்கிறான். அந்த தொடரில்தான் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பவைகள் இந்த துனியாவுடைய நாட்களிலே மிக சிறப்பான நாட்கள், மிக சிறப்பான நாட்கள். அந்த சிறப்பான நாட்களிலே அல்லாஹு தஆலா மிக சிறப்புக்குரிய நாளாக அதிலே யௌமுன் நஹர் 10வது நாளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதே போன்று ஒரு வாரத்திலே சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹு தஆலா எந்த நாளை ஆக்கியிருக்கிறான்? ஜும்மாவுடைய நாளை ஆக்கியிருக்கிறான். நீங்கள் அந்த அரபு அப்படி பார்க்கலாம். உங்களுக்கு நான் அதெல்லாம் வாசிச்சியும் போனோம், டைம் எடுக்கும். அதனால தான் புரியுதவங்க சொல்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இரவுகளிலே அல்லாஹு தஆலா ரமலானுடைய அந்த இறுதி 10 இரவுகளை சிறப்பாக்கி இருக்கிறான். அதிலும் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? சிறப்பாக்கி இருக்கிறான். இப்படியாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வது போன்று உமது இறைவன் என்ன செய்கிறான்? அவன் நாடியவாறு அவன் படைக்கிறான். அவன் நாடியவற்றை என்ன செய்கிறான்? தேர்வு செய்கிறான். எனவே இதில் நாங்கள் முதலாவது விஷயம் என்ன, முதல் விடயம் என்ன? அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? சில நாட்களை, சில மாதங்களை, இன்னும் சில நாட்கள் மாதங்களை விட என்ன செய்திருக்கிறான்? சிறப்பாக்கி இருக்கிறான்.
அதே போன்று நாங்கள் மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் மலக்குகளை எடுத்துக்கொண்டாலும் இப்படி பல விடயங்களில் அல்லாஹ் இப்படி சிறப்பை உயர்வை ஆக்கியிருக்கிறான். இரண்டாவது விடயமாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த நாட்கள் என்பவைகள் ஒரு மிக சிறப்பான ஒரு காலம், இறைவன் புறத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கொடையாக, அமல்களுக்குரிய ஒரு சிறந்த காலமாக இது இருக்கிறது. அல்லாஹு தஆலா இவ்வாறான நாட்களை வழங்கி தனது அந்த ஏகத்துவ வழியிலே ஓரிரை கொள்கையிலே பயணிக்கக்கூடிய தனது அடியார்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். அப்படிதானே? இதில் உண்மையில் யார் இதை பயன்படுத்துவாங்களோ அவங்க தான் யாரு? இதில் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் அமைந்திருக்கின்றன. இது ஒரு மகத்தான ஒரு காலம், ஒரு மகத்தான சிறப்புக்குரிய ஒரு நாட்கள். அல்லாஹுவை இபாதத் செய்வதற்கு, வணங்குவதற்கு மிக சிறப்புக்குரிய ஒரு காலமாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு மூமின் இதில் மிக கவனம் எடுக்க வேண்டும். ஒரு கூடுதலான ஒரு கவனத்தை மூமின் இதிலே எடுக்க வேண்டும். அல்லாஹுடைய அடியார்கள் இதில் என்னது மிகவும் ஆசையோடும் ஆர்வத்தோடும் அதில் கவனம் எடுக்க வேண்டும். எதற்காக? தங்களுடைய அந்தஸ்துகளை, பதவிகளை உயர்த்தி கொள்வதற்கு. அப்படித்தானே? இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு அமல்களை, இபாதத்துகளை ஆர்வமாக செயல்படுவோமோ அது நமது நாளை மறுமையுடைய அந்தஸ்துகளை, பதவிகளை அது உயர்த்தும். அதே போன்று நமது குறைபாடுகளை அது என்ன செய்யும்? அதை நிவர்த்தி செய்யக்கூடியவைகளாக. அதே போன்று நமது குறைபாடுகள், விடுபட்டவைகளை நாம் அடைந்து கொள்வதற்காக. அப்போ சில அமல்கள் மூலம் நாங்கள் பிந்தி இருந்தால் இதில் என்ன செய்யலாம்? இப்படியான சிறப்புகளின் மூலம் நாம் முந்தி செல்ல முடியும். அப்போ தவறியவைகளை நாம் நிவர்த்தி செய்து கொள்வதற்காக நாம் இதிலே முயற்சிக்க வேண்டும். அல்லாஹுடைய ரஹ்மத்தை நாம் அடைந்து கொள்வதற்காக இதில் பேர் ஆர்வத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செயல்பட வேண்டி இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்போ ரமலானுடைய காலத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்க? அதுக்கு ஒரு கூடுதலான கவனம் எடுத்து தயாராகிறாங்க. அடுத்து ரமலானுடைய காலம் என்பது உங்களுக்கு தெரியும், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்ற காலம் இல்லையா? இப்போ துல்ஹஜ் முதல் 10 நாட்கள் என்பது அங்கே ஷைத்தான்கள் என்ன செய்யப்படுவதில்லை, விலங்கிடப்படுவதில்லை. அப்போ நாங்கள் ஒரு கூடுதலான ஒரு போராட்டம் செய்ய வேண்டும். ஒரு கூடுதலான ஒரு போராட்டத்தை நாம் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு செய்ய வேண்டி இருக்கிறது. மூன்றாவது விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்க. இதில் அதாவது ஒருவருடைய உலக வாழ்க்கையில் இந்த துன்யாவுடைய நாட்களில் மிகச்சிறந்த நாட்கள் தான் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பவைகள். சாதாரணமானவைகள் அல்ல. ஹதீஸில் நாங்கள் எப்படி படிக்கிறோம்? மாமின் ஐயாமின், வாசிங்க, அல் அமலு சாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். எனவே ஒருவர் செய்யக்கூடிய சாலிஹான அமல்கள் இருக்கின்றனவே, இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட அல்லாஹ்விடத்தில் விருப்பத்துக்குரியவைகள். அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியவைகள். எனவே சஹாபாக்களுடைய சிந்தனையில் எது உதிக்குதுன்னு பாருங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னவுடன் சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்கடா? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவுமா? ஜிஹாத் தான் உயர்ந்த அமல், ஜிஹாத் தான் சிறந்த அமல், ஜிஹாதை விடவுமா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஜிஹாதை விடவும் தான் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, இல்லா ரஜுலுன் ஹரஜ பி நஃப்ஸிஹி வ மாலிஹி வ லம் யர்ஜி மின் ஸாலிக பிஷை. ஒருத்தர் போருக்காக போறாரு, அல்லாஹ்வுடைய வழியில் போர் செய்வதற்காக தனது உயிரை, தனது செல்வத்தோடு அவர் செல்கிறார். அவர் திரும்பவில்லை. அவர் என்ன செய்து விடுகிறாங்க? ஷஹீதாகி விடுகிறார். அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியாது. அது மிக உயர்ந்த சிறப்பு. சில ரிவாயத்துக்கள் வருகிறது மல் ஐயாமு ஃபி ஐயாமின் அஃதல் என்று சொல்லி. இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் சிறப்பானவைகள். அப்ப அந்த அதில் என்ன வாசம் வந்துச்சு? என்ன வாசம் வந்துச்சு? அஹப்பு இலல்லாஹ். அப்படின்னு அர்த்தம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்கு. இங்க என்ன வருது வாசம்? என்ன? அஃதல். ஏனைய நாட்களை விட இந்த நாட்கள் செய்யக்கூடிய அமல்கள் மிக சிறப்புக்குரியவைகள். வஃபி ரிவாயத்தின் அர்ஜா. இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருது? அர்ஜான மிகவும் ஆதரவு வைக்கப்படக்கூடிய நாட்கள். அஸ்கா. வஃபி ரிவாயத்தின் என்ன? அஸ்கான என்ன? மிக தூய்மையான அமல்கள். இப்படியான வாசம் எல்லாம் ஹதீஸ்கள் வருகிறது. இந்த ஹதீஸை பாருங்க, புகாரில் எங்கெல்லாம் வருது? புகாரில 969, திர்மிதியில 757. இது வல்லஃப்துல்லஹுனா திர்மிதியுடைய வாசகம் தான் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. சரியா? அப்ப எத்தனை விஷயம் பார்த்தோம்? இப்ப 3 விஷயங்கள். 4வது விஷயம் என்ன என்று சொன்னால், ஃபராயிதுல் அமால் ஃபி ஹாதிஹில் அஷ்ரி அஃதல் மினல் ஃபராயிது ஃபி கைரிஹா. இப்ப நாங்கள் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய ஃபர்லான அமலை விட
இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய ஃபர்தான அமல் எப்படி? ஃபர்த் என்பது மிக சிறப்புக்குரியது. புரியுதா சொல்றது? இப்ப நீங்க துல்காதா 29 என்ன செய்றீங்க? லுஹர தொழுறீங்க, சரியா? துல்ஹஜ் முதல் பிறையில லுஹர தொழுறீங்க. ரெண்டுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் சும்மா கிடையாது. புரியுதா சொல்றது? இரண்டுக்கும் இடையில மிக பெரும் வித்தியாசம் நன்மைகள்ல. ஏன்னா அது அல்லாஹ்விடத்துல ஜிஹாதை விடவும் என்னது சிறப்பானது. எனவே இந்த நாட்கள் உள்ள நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஃபர்தான அமலும் ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய ஃபர்தை விட என்னது அல்லாஹ்விடத்தில் மிக விருப்பத்துக்குரியது, சிறப்பானது, மிக தூய்மையானது என்ற வாசகம் எல்லாம் நாங்கள் ஹதீஸ்களை படிக்கிறோம். புரியுதா சொல்றது? அதே போன்றுதான் உபரியான வணக்கங்களும். அதே போன்றுதான் என்ன உபரியான வணக்கங்கள். அப்ப ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்களை விட இந்த 10 நாட்கள் நாங்கள் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் மிக சிறப்புக்குரியவைகள். ஆனா ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இப்ப நாங்க ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய அமல்கள்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க ஏனைய காலங்கள்ல நாங்க என்ன செய்வோம்? அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்தான வணக்கங்கள் இருக்குதானே. இப்ப இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய ஃபர்தான வணக்கம் இருக்குது. ஏனைய காலங்கள் நாங்க செய்யக்கூடிய ஃபர்தான வணக்கம் இருக்குது, அப்படித்தானே? ஆனா என்ன செய்யாதுன்னு சொன்னால், இந்த நஃபிலான வணக்கங்களை பொறுத்தவரையில் அது ஃபர்தை முந்தி செல்லாது. எப்படி செல்லாது? ஃபர்லை முந்தி செல்லாது. உதாரணமா நீங்க துல்காதா ஏனைய மாதங்களை செய்யக்கூடிய ஃபர்தான அமல்கள் இருக்குதானே, அந்த அமல்களை பொறுத்தவரையில இப்ப நீங்க துல்ஹஜ் முதல் 10 செய்யக்கூடிய நஃபிலான வணக்கங்களை விட அந்த நஃபிலான வணக்கங்கள் ஃபர்தை விட சிறப்புக்குரியதா? சிறப்புக்குரியது கிடையாது. ஃபர்லை விட சிறப்பு. அந்த வித்தியான ஃபர்து என்பது அவ்வளவு முதன்மையானது என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனா ஆரம்பத்தில் எப்படி படிச்சோம்? இந்த ஏனைய காலம் செய்ய ஃபர்லை விட இந்த செய்யக்கூடிய ஃபர்ல் சிறப்பானது. அதே மாதிரி என்ன படிச்சோம்? இந்த காலங்களில் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்களை விட துல்ஹஜ் முதல் 10 செய்யக்கூடிய அமல்கள் சிறப்புக்குரியது. ஆனால் நஃபில் எதை முந்தாது? ஃபர்தை முந்தாது என்பதையும் நாம் இங்கே பார்க்கணும். இந்த விளக்கத்தை யார் சொல்றாங்கன்னா, இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஃபத்ஹுல் பாரியில் என்ன செய்யறாங்க, அதாவது குறிப்பிடக்கூடிய செய்தியாக இங்கே போடுகிறார்கள். சரி, அடுத்து வாங்க 5வது விஷயமாக என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த 10 நாட்கள்ல நாங்க தொழக்கூடிய தொழுகைகள் இருக்கின்றனவே, அது நாங்க இது அல்லாத ஏனைய அந்த காலங்களில் தொழக்கூடிய ஃபர்துகளை விட என்னது தொழுகையை விட சிறப்பானது. அதே போன்றுதான் நோன்பு, அதே போன்றுதான் குர்ஆனை ஓதுவது, அதே போன்றுதான் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய திக்ருகள். இப்ப நாங்க இந்த காலங்களில் செய்யக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ்வுடைய சிறப்பு என்ன? எப்படியான சிறப்பு சொல்லுங்க. இப்ப நாங்க துல்ஹஜ் முதல் 10ல சொல்லக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்றோம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்று சொல்றோம். இது என்ன? இதை விட சிறப்பானது? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் சிறப்புக்குரியது. அப்படிதானே படிக்கிறோம். ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வை திக்ரு செய்தல், அதே மாதிரி துஆ பிரார்த்தனை செய்தல், அதே போன்று அல்லாஹ் உள்ளச்சத்தோடு அல்லாஹ்வை பிரார்த்தித்தல், அவனுக்கு அடிபணிதல், அதே போன்று பெற்றோருக்கு நன்மை செய்தல், இரத்த உறவுகளை நாம் சேர்ந்து வாழுதல், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றல், நோயாளிகளை நலம் விசாரித்தல், ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல். எங்களுக்கு தெரியும், ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்ட சிறப்பு என்ன? ஒரு கீராத் அளவு நன்மை. அப்ப இந்த 10 நாட்கள்ல கலந்து கொண்டோம்டா சுப்ஹானல்லாஹ் சொல்லவே இல்லை. அது ஜிஹாதை விடவும் சிறப்புக்குரியதுண்டா சுப்ஹானல்லாஹ். எனவே அண்டை வீட்டாரும் நாம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், ஏழைகளுக்கு உணவளித்தல், இப்படி பிறருக்கு நாம் எப்படியெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ இப்படியான எல்லா அமல்களும் அப்ப இந்த 10 நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேணும்? எதுல கஞ்சத்தனம் செய்யக்கூடாது? அமல் இபாதத்துல கஞ்சத்தனம் செய்யாமல் எந்தெந்த அமல் எல்லாம் செய்ய முடியுமோ, நல்ல அமல்கள் செய்ய முடியுமோ அதிலெல்லாம் நாம் பேர் ஆர்வம் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இங்கே குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று 6வது விஷயமாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்பது அது இரவையும் பகலையும் உள்ளடக்கியது. அது இரவும் சிறப்பானது, பகலும் சிறப்பானது. ஆனா நாம் ரமதானுடைய இறுதி 10 எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த இறுதி 10னுடைய அந்த இரவுகள் இருக்கின்றதே, அந்த இரவுகளை பொறுத்தவரையில அது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய இரவுகளை விடவும் சிறப்பானது. அந்த இரவுகள் இருக்குதே, அந்த இரவுகள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களுடைய இரவுகளை விட அது என்னது? அது சிறப்புக்குரியது. ஏனென்றால் அதில் என்ன இருக்கிறது? லைலத்துல் கத்ருடைய இரவு அதிலே இருக்கிறது. எனவே ஐயாமுல் அஷ்ரி மின் தில்ஹிஜ்ஜா அஃதல். அதே போன்று இந்த முதல் 10 நாட்களுடைய பகல் இருக்குதானே, பகல் என்பது சிறப்பானது. அந்த அதனுடைய பகலை விட என்ன காரணம்? அதுல தான் என்னென்ன நாட்கள் இருக்குது? யௌமுன் நஹர் அதுல இருக்கிறது, யௌம அரஃபா இருக்கிறது,
அதே போன்று யௌமு தர்வியா என்று சொல்லக்கூடிய அந்த நாள் 8வது துல்ஹஜ் பிற 8 அதில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் மிகவும் சிறப்புக்குரிய நாட்களாக இவைகள் இருக்கின்றன என்ற செய்தியையும் நீங்க எங்க பார்க்கலாம். மஜ்முல் ஃபதாவால பதாயில் ஃபவாதில் இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அந்த நூலில், ஜாதுல் மாதம் அவருடைய நூல் தான், இமாம் இப்னு கசீர், ஃபத்துல் பாரி, இமாம் இப்னு ஹஜர் அவர்களெல்லாம் இந்த செய்திகளை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போன்ற நறுமைச்சோர் 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 நாட்கள் என்பது மகத்தான இபாதத்துகளை எல்லாம் உள்ளடக்கிய 10 நாட்கள் இல்லையா? மகத்தான இபாதத்துகளை எல்லாம் உள்ளடக்கியது. ஏனைய நாட்கள்ல ஒன்று சேராத அமல்கள், ஏனைய நாட்கள் இந்த அமல்கள் நீங்க என்ன செய்ய முடியாது, அங்க காண முடியாது. அதுல என்னது வருது, ஹஜ் வருகிறது, அப்படித்தானே? அப்ப ஹஜ்ஜுடைய அமல் நீங்க எடுத்தீங்கன்னா, ஹஜ்ஜுடைய அமல் எங்க தான் செய்யலாம், அது துல்ஹஜ் மாதத்துல தான், அது பிற 8ல தான் துல்ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பிக்கும். அப்ப எனவே இது வேற எந்த மாதங்களை இந்த சிறப்பை நீங்க காண முடியாது. அதே போன்று என்ன, உதுஹியாவை நீங்க எடுத்து பார்க்கலாம். இது இல்லாம ஏனைய அமல்கள் இதில் நாங்கள் இணைச்சு கொள்ளலாம். தொழுகை, நோன்பு, சதகாக்கள் என்ற விடயங்கள் எல்லாம் இதிலே இன்னும் சேர்ந்து விடுகின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அமல்கள் எல்லாம் ஒரு சேர அமையப்பெற்ற நாட்களாக இந்த நாட்கள் இருக்கின்றன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். 8வது விடயம் நறுமையான சகோதரர்களே, அதாவது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால் 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அது எதை நமக்கு சொல்லுது? மகத்துவமிக்க இறைவன் ஒன்று மீது சத்தியம் செய்கிறான் என்றால் என்ன பொருள்? அவன் மகத்தானதின் மீது தான் அவன் என்ன செய்வான், சத்தியம் செய்வான். புரியுதா சொல்றது? அது எதை நமக்கு சொல்லி தருது என்றால், அந்த இரவு, அந்த 10 நாட்கள் மகத்தானவைகள். அதிகாலை ஃபஜ்ரின் மீதும் 10 இரவுகள் மீதும் சத்தியமாக. எனவே இங்கு அந்த 10 இரவுகள் என்பது எதுதான் சொல்லுங்க? துல்ஹஜ் மாதத்துடைய அந்த முதல் 10 நாட்கள் தான் என்பது ஃபீ கௌலி ஜும்ஹூரில் முஃபஸ்ஸிரீன மின ஸலஃபி வ கைரிஹிம். அதாவது தஃப்சீர்களை அறிஞர்கள் பெரும்பான்மையானவர்கள், அது அல்லாத மார்க்க அறிஞர்களுடைய கூற்றாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தி நீங்க எங்க பார்க்கலாம்? தஃப்சீர் இப்னு கசீர்ல நீங்க என்ன செய்யலாம், அந்த 8ஆம் பாகத்துல 390 பக்கத்துல பார்க்கலாம். லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூல்லையும் இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி நூல்ல அதுல 268வது பக்கத்துல பார்க்கலாம். எனவே இவ்வாறாக இதை குறிப்பிடுறாங்க. அடுத்து 9வது விடயம் என்ன, அதாவது இந்த 10 நாட்களுடைய சிறப்புக்கள்ல அல்லாஹு தஆலா இந்த நாட்களை அல் ஐயாமுல் மஅலூமாத் என்று சொல்கிறான் குர்ஆன்ல. எப்படி சொல்றான்? ஃபி ஐயாமின் மஅலூமாத். அப்ப அந்த குறிப்பிட்ட அறியப்பட்ட நாட்கள். அப்ப இந்த இவ்வாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதும் இது பரக்கத்து பொருந்தியதாக பாக்கியமிக்கதாக இருக்கிறது. அப்ப அந்த நாட்கள்ல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அந்த அல்லாஹ் உணவாக அளித்த கால்நடைகள்ல அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுப்பதற்காக அந்த குறிப்பிட்ட நாட்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே இந்த ஐயாமும் மஅலூமாத் என்ற இந்த குறிப்பிட்ட நாட்கள் என்பதை பொறுத்தவரையில் அது துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான் என்பது ஜும்ஹூருல் உலமா, பெரும்பான்மையான அறிஞர்கள், அதே போன்று அதிகமான முஃபஸ்ஸிர்கள், தஃப்சீர்களை அறிஞர்களுடைய நிலைப்பாடு ஐயாமுல் மஅலூமாத் என்ற இந்த குறிப்பிட்ட நாட்கள், அறியப்பட்ட நாட்கள் என்பது எதுதான் சொல்லுங்க? துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான் என்ற விளக்கத்தை நீங்க எங்க பார்க்கலாம் என்றால் தஃப்சீருல் பகவியில பார்க்கலாம். 5ஆம் பாகத்தில் 379, இப்னு கசீர்ல 5ஆம் பாகம் 415, லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூல்ல 263 ஆகிய அந்த பக்கங்களும் இதை பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அவர்கள் அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கி அந்த கால்நடைகள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுப்பதற்காக அவங்க வருவாங்க என்ற விஷயத்தையும் அல்லாஹ் இந்த வசனங்கள்ல குறிப்பிடுகிறான். அதே போன்று 10வது விடயம் அருமையான சகோதரர்களே, அறியப்பட்ட மாதங்கள். அல்லாஹ் சொல்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜுக்கென்று அறியப்பட்ட மாதங்கள் உண்டு. என்னென்ன மாதம் அது? ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள். எனவே இந்த அறியப்பட்ட மாதங்கள்ல கடைசி மாதம் எது? அப்ப துல்ஹஜ் மாதம் அதுல இறுதியான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது அதிகமான சஹாபாக்களுடைய கருத்தாக இந்த கருத்து இருக்குது. எந்த கருத்து? எந்த கருத்து? அறியப்பட்ட மாதங்கள் என்பது எதுதான்? ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்கள் என்பது அதிகமான சஹாபாக்களுடைய ரிவாயத்துக்களாக இருக்குன்னா, அதுல பார்த்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட மகன் யாரு? அப்துல்லா ரலியல்லாஹு அப்துல்லா இப்னு உமர். அதே போன்று யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்து யாரு? இப்னு மஸ்ஊத் அவர்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள், இப்னு ஜுபைர், அது அல்லாத ஏனைய சஹாபாக்கள். அதே போன்று இது அதிகமான தாபீன்களுடைய கூற்றாகவும் இது இருக்கிறது என்பதை நீங்க இதை பார்க்கலாம். இந்த செய்தி எங்க வருதுன்னா லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூல்ல இடம்பெறக்கூடிய செய்தி. சரி, அப்ப எனவே இவ்வாறாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா,
இது வந்து இந்த அறியப்பட்ட குறிப்பிட்ட மாதங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி நீங்க பாருங்க, குர்ஆன்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஐயாமம் மஅதூதாத் அல்லாஹ் எதை சொல்றான்? ஐயாமம் மஅதூதாத், அது எதை குறிக்குது? அது ரமதானுடைய மாதத்தை குறி, அப்படிதானே? ரமதான் 30 நாட்கள் அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான்? குறிப்பிட்ட நாட்கள். அதை விட வேகமாக நகரக்கூடியது என்னது? 10 நாட்கள், அப்படியா இல்லையா? 10 நாட்கள் என்பது நாங்க மறந்துவிடக் கூடாது. அடுத்து 11வது விஷயம் என்ன என்றால், இந்த 10 நாட்களுடைய சிறப்புக்கள்ல அதில் தான் அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. இந்த நாள் அரஃபாவுடைய நாள். அல்லாஹ் தனது தீனை முழுமைப்படுத்திய நாள். அது அல்லாஹ் தனது தீனை முழுமைப்படுத்திய நாள். முஸ்லிம்களுக்கு தனது அருளை அல்லாஹ் முழுமைப்படுத்திய நாள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், ஓதுங்க, வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அப்படிதானே? குர்ஆன் வசனம் ஓதுனா என்ன? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. எனவே இந்த வசனம் எங்க இறங்கியது? அரஃபாவிலே இறங்கிய அருள பெற்ற வசனம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட செய்தி என்ன? 3 செய்தி இருக்குது. என்னென்ன? இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்காக முழுமைப்படுத்தி விட்டேன், எனது அருள்களை உங்களுக்கு நிறைவாக்கி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்கு தீனாக நான் என்ன செய்த பொருந்தி கொண்டேன் என்ற இந்த வசனம் அருளப்பெற்ற நாளும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் தான் அந்த அரஃபாவுடைய நாள் இருக்கிறது. அதே போன்று இந்த 10 நாட்கள் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு நாள் தான் இது யௌமுன் நஹர். இது அடுத்த வருட 10வது நாள். அந்த நாளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர்? அல் ஹஜ்ஜுல் அக்பர். என்ன பேர்? அல் ஹஜ்ஜுல் அக்பர். ஏன் அந்த ஹஜ்ஜுல் அக்பர் என்ற பேர்? என்ன காரணம்? ஒரு ஹாஜி 10வது நாள் தான் என்ன செய்வான்? அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய நாள் தான் அது. அதனாலதான் அல் ஹஜ்ஜுல் அக்பர் என்று அழைக்கப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் மிக மகத்தான நாட்களாக இந்த நாட்கள். ஹதீஸ்ல எப்படி வருது? இன்ன அஅஸமல் அய்யாமி இன்தல்லாஹி தபாரக வ தஆலா. அல்லாஹ்விடத்தில் மிகவும் மகத்தான நாட்கள் தான் எது? யௌமுன் நஹர். எத்தனாவது நாள்? 10வது நாள். சும்ம யௌமுல் கர். பிறகு என்னது? அதற்கு அடுத்துள்ள அந்த நாட்கள். புரியாம சொல்றது ஐயாமு தஷ்ரீக்னு சொல்றோமா இல்லையா? சும்ம யௌமுல் கர் ஹுவ அல் யௌமுல் லதி யலி யௌமுன் நஹர். அப்ப 10வது நாளுக்கு அடுத்த நாள் எத்தனாவது? 11வது நாள். அப்ப அந்த நாள் ஏன் அந்த நாள் அவ்வாறு யௌமுல் கர் என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த நாளில் ஹாஜிகள் எங்க இருப்பாங்க? மீனாவில் அங்கே தரித்து இருப்பாங்க, தங்கி இருப்பாங்க. அவங்க தவாஃபுல் இஃபாதாவை அவங்க நிறைவேற்றி விட்டு அறுத்து பள்ளியிடுதல் இவைகளை நிறைவேற்றி அவங்க ஓய்வு பெறக்கூடிய மினால ஓய்வு பெறுவாங்க. மினால தங்கி இருப்பாங்கன்றதுக்காக அது கர் என்று அந்த நாள் அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த ஹதீஸ் எங்க வருது? இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல எத்தனாவது எண்? 1765வது எண்ணில் இந்த செய்தி இடம்பெறுவதை நீங்க பார்க்கலாம். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, 13வது விஷயம். எத்தனை விஷயம்? இந்த நாட்களை செய்யக்கூடிய அமல்கள் நாங்கள் பார்த்தோம். என்ன? இந்த நாட்களுடைய அமல்களை விட சிறப்பானது. ஏன்? அந்த காலம் சிறப்புக்குரியது. அது உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் இந்த சிறப்பு எல்லோருக்கும் கிடைக்கும். உலகத்தில் எங்கு வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய சிறப்பு எது? சொல்லுங்க. அந்த நாளில் செய்யக்கூடிய அமல்கள். அதே போன்று அந்த இடத்துடைய சிறப்பும் சேர்த்து யாருக்கு கிடைக்கும்? ஹாஜிகளுக்கு கிடைக்கும். யாருக்கு கிடைக்கும்? ஹாஜிகளுக்கு அந்த சிறப்பும் சேர்த்து கிடைக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சலஃபு சாலிஹின்கள் முன் சென்ற நல்லோரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த 10 நாட்கள்ல மிகவும் பேரார்வம் கொண்டு செயல்பட்டிருக்கிறாங்க. மிக பேரார்வத்தோடு செயல்பட்டிருக்கிறார்கள். அவங்க இந்த நாட்களை மிகவும் மகத்துவப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் பாருங்க, யாரு? சயீத் பின் ஜுபைர் ரஹிமுல்லா அவங்களை பார்த்தீங்கன்னா, இதா தஹல் அல் அஷ்ர், இந்த 10 நாட்கள் வந்து விட்டால் இஜ்தஹத இஜ்திஹாதன் ஷதீதன், அவங்க எப்படி மிகவும் முயற்சி எடுப்பாங்க, மிக கடுமையாக முயற்சி எடுப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு எவ்வளோ இயலுமோ அவ்வளோக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க. தனது மற்றவங்களை என்ன செய்வாங்க? அமல்களுக்கு ஆர்வப்படுத்துவார்கள். அவங்க சொல்லுவாங்க எப்படி என்றால், அதாவது அந்த 10 இரவுகளில் உங்களோட வீடுகளை நீங்கள் விளக்கை அணைக்க வேண்டாம். என்ன அர்த்தம்? அமல்களில் நீங்கள் ஈடுபடுங்க, தூங்காமல் அமல்களில் ஈடுபடுங்க என்பதுதான். அதே போல் அபு உஸ்மான் நஹதி ரஹிமுல்லா அவங்க சொல்கிறாங்க, அவங்க 3 10களை அவங்க மகத்துவப்படுத்துவார்கள், சிறப்பிப்பாங்க. ரமதானுடைய இறுதி 10, அடுத்து என்ன? துல்ஹஜ்ஜுடைய முதல் 10, அடுத்த முஹர்ரத்துடைய முதல் 10 என்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இது அந்த அவருடைய வாழ்க்கையில் இவ்வாறு சிறப்பிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, இதில் நாங்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய விடயம் என்ன? நான் இந்த நாட்களை எப்படி அமல்களின் மூலம் நான் சிறப்பாக்குவது,
எவ்வாறு நான் இந்த நேரங்களை நான் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வது, அதனுடைய இரவை பகலை எவ்வாறு அமல்களின் மூலம் என்ன செய்வது, அலங்கரிப்பது, அந்த நேரங்களை எப்படி பயனுள்ளதாக ஆக்குவது, எவ்வாறு இறை நெருக்கத்தை பெறுவது என்ற அந்த சிந்தனை தான் இருக்க வேண்டும். எந்த சிந்தனை இருக்கணும்? அந்த சிந்தனை இருக்குது. இப்ப எங்களுக்கு எந்த சிந்தனை இருக்குது சொல்லுங்க பாபு. அந்த சிந்தனை நம்மிடத்தில் இருந்து அதுக்கான துவாவும் பிரார்த்தனையும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களை, ஆச்சரியம் என்னவென்றால் ரமலான் மாதத்தில் காணப்படுகின்ற அந்த ஆர்வம் எங்க இல்லை, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள்ல இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அது இந்த ரமலானுடைய நாட்களை விடவும் மிகவும் சிறப்புக்குரிய என்பதை நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ரமலானுக்கு தான் தனியான சிறப்பு இருக்கிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே இந்த நாட்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மிக சிறப்புக்குரியவைகளாக இருக்கின்றன. இதில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விடயம் என்ன? அதாவது அந்த நேரங்களை வீணாக்குவது, தூங்குவது, தேவையற்ற பேச்சுக்கள் அல்லது நம்ம நேரங்கள் என்ன செய்யறது, இந்த சோசியல் மீடியாக்களில் தேவையற்ற விடயங்கள்ல இவைகள்ல கழிப்பது, இவ்வாறு வீணாக்குவதை விட்டு நாங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு மகத்தான சந்தர்ப்பம். இதுக்கு நிகராக ஈடாக என்னது இன்னொரு வாய்ப்பு கிடையாது, இன்னொரு வாய்ப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஈடு செய்ய முடியாது ஒருத்தருக்கு தவறிட்டேன்னு சொன்னான். எனவே அந்த அடிப்படையில் அருமையான இந்த நாட்களில் மிகவும் சிறப்புக்குரிய அமல் என்ன சொல்லுங்க, பாருங்க, வாசி பார்த்து சொல்லுங்க. அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ். இந்த நாட்கள்ல மிக மிக முதன்மையானது எது? அதானே. ஏன்னா இஸ்லாத்துடைய அர்கான்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுடைய அமல். அந்த பாக்கியம் கிடைத்தவர்கள் மிக பெரும் பாக்கியசாலிகள். எனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி என்ன? சொர்க்கத்தை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ் புகாரில, முஸ்லிம் நீங்க பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில் அது குறிப்பா அந்த ஹஜ்ஜுல் ஃபரீதாவாக இருந்தால் இன்னும் சிறப்பு. ஹஜ்ஜுல் ஃபரீதான் என்ன அர்த்தம்? ஹஜ்ஜுல் ஃபரீதான் என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் எத்தனை முறை ஹஜ் கடமை? ஒரு முறை. அப்ப அந்த ஒரு முறை செய்யக்கூடிய ஹஜ்ஜாக இருந்தால் அது இன்னும் செய்யும், அது சிறப்புக்குரியதாக. முதல் முறை அவர் செய்கிற ஹஜ்ஜா இருந்தால் அது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அப்ப ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்றால் என்ன? அதை முழுமையாக பரிபூர்ணமாக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி காட்டினாங்களோ அதனுடைய வாஜிபாத்துகளை உரிய முறையில் நிறைவேற்றி, தடுக்கப்பட்ட விஷயங்கள் முழுமையாக விலகி என்ன செய்யறது, அந்த ஹஜ்ஜை அமைத்துக் கொள்வது, அதே போன்று பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயங்கள், அதே போன்று சலாத்தை அதிகம் சொல்லுதல், உணவளித்தல், ஏழைகளுக்கு உணவளித்தல், இந்த நன்மையெல்லாம் அங்கே எங்களுக்கு செய்யலாமா இல்லையா? ஹஜ்ஜில் அந்த அமல்கள் நமக்கு செய்ய முடியும். அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்தல். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஹஜ்ஜில் மிக சிறந்தது என்ன? அல் அஜ்ஜு வஸ்ஸஜ். அல் அஜ்ஜு வஸ்ஸஜ் என்ன அர்த்தம்? அல் அஜ்ஜு வஸ்ஸஜ்னு சொன்னால் அதாவது அதிகம் தல்பியா சொல்வதும், குர்பானி கொடுத்தலும், தல்பியாவை சப்தமிட்டு சொல்வதும், அதே போன்று அறுத்து பலியிடுதலும், அந்த பலிப்பிராணியை ஓட்டிச் செல்வது என்ற விஷயத்தை நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இந்த நாட்களில் அதிகம் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும். நாங்கள் உட்கார்ந்தவங்களாக, நின்றவங்களாக, சாய்ந்தவங்களாக ஒரு கூடுதலான கவனம் இதில் திக்ருடைய அமல்கள், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அமலில் நாங்கள் எடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக என்னென்ன திக்ர்கள் ஹதீஸ்ல பாருங்க என்ன வருது, வாசிங்க பாவம். அதுல லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், தஹலீலன லா இலாஹ இல்லல்லாஹ், தக்பீரன் என்ன அல்லாஹு அக்பர், தஹ்மீதனா அல்ஹம்துலில்லாஹ். இவைகளை நீங்க என்ன செய்யுங்க, அதிகப்படுத்துங்கள். அப்ப நாங்க இவைகளை சொல்றது இல்ல, அதிகப்படுத்துங்க, அதிகமாக சொல்லுங்கன்ற சொல்லக்கூடிய செய்தி அஹ்மதுல நீங்க என்ன செய்யலாம், இந்த செய்தியை பார்க்கலாம். 5446 அந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்ப இந்த நாட்கள் நாங்கள் அதிகமாக இந்த திக்ர்கள், அதில் உங்களுக்கு தெரியும் அந்த திக்ர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்லும்போது எப்படி சொல்றான், வயது குருஸ்மல்லாஹி ஃபி ஐயாமி மஅலூமாத், அறியப்பட்ட நாட்கள் என்பது என்ன? துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் அல்லாஹ்வை நாங்கள் அதிகம் என்ன செய்வது, நினைவு கூறுவது என்ற அடிப்படையில். அப்போ எனவே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்பீர், தஸ்பீஹ், தஹ்மீத், தஹ்லீல், இதெல்லாம் இதுக்கு ஒரு பேர் இருக்குது, அல் பாக்கியாத்து சாலிஹாத். என்னென்ன அர்த்தம்? அல் பாக்கியாத்து சாலிஹாத் என்ன அர்த்தம்? நிலையான நன்மைகள், நிலையான நன்மைகள். இது இல்லைஞ்சா, இந்த நன்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதை நீங்க ஓதும் போது சொர்க்கத்தில் மரம் நட்டப்படும். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எதன் மீதெல்லாம் சூரியன் உதிக்கிறதோ அவற்றை விட எனக்கு மிக சிறப்புக்குரிய வார்த்தைகள். எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இந்த நாட்கள்ல திக்ர்களை சப்தமிட்டு சொல்லக்கூடியதுக்கு ஒரு செய்தி பின்னால் வரும். நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, பயணிக்கும் போது, நடந்து செல்லும் போது, வீடுகள்ல, கடை தெருவுக்கள்ல, மஸ்ஜிதுகள்ல, இவ்வாறாக நாம் என்ன செய்யறது, திக்ர்களை அதிகப்படுத்துறது. அதில் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், இந்த 4 வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள், அல்லாஹ்வுக்கு மிக
விருப்பத்துக்குரிய வார்த்தைகள். இவ்வாறு நாங்கள் இந்த திக்ர்களை நாம் அதிகப்படுத்துவது. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, 21ஆவது விஷயம் பார்த்தீங்கன்னா, மக்கள் கூடக்கூடிய இடங்கள் எல்லாம் நாங்கள் என்ன செய்யறது, நாம் சத்தமிட்டு சொல்வது. அதே போன்று உதாரணமாக ஒரு ஸ்பீக்கரை போட்டு என்ன செய்யறாங்க, இந்த தக்பீரை சொல்றாங்க மக்கள் ஆர்வப்படுத்துறதுக்காகண்டா என்ன செய்யறது, அவ்வாறும் செய்யலாம். ஏன்னா மக்களுக்கு நினைவுக்கு வரும், மக்கள் சொல்லுவாங்க அப்படி இந்த நாட்களில் இருக்கிறோம் என்ற அந்த நினைவு அவர்களுக்கு வரும். இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 சஹாபாக்களும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்ன செய்வாங்களாம், கடை தெருக்களுக்கு அவங்க வெளியேறி செல்வாங்க. போய் யுகப்பிரான் என்ன செய்வாங்களாம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லுவாங்களாம். வை கப்பிரு நாசு பி தக்பீரிஹிம், அவங்களோட தக்பீரை கேட்கும்போது மக்களும் என்ன செய்வார்கள், தக்பீர் சொல்வார்கள். அதே போன்று மைமூன் இப்னு மஹ்ரான் சொல்லக்கூடிய தாபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மின தாபீன்கள் ஒருவர், அதிரக்து நாஸ வ இன்னஹும் லை கப்பிரூன ஃபில் அஷ்ர், நான் மக்களை அடைந்த ஒரு தாபி சொல்றாரு, மக்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் என்ன செய்வாங்க, தக்பீர் சொல்வதை நான் பார்த்தேன். எந்த அளவுக்குண்டா, அதாவது இந்த கடல் அலைகள் எப்படி அதிகமாக இருக்கும் அது போன்று அவங்களோட சத்தங்கள் இருக்கும், அப்படி சொல்லுவாங்க. இந்த சுன்னா எல்லாம் என்னது இல்லாம இருக்கு, புரியுதா சொல்றது, அலைகள் மௌஜ் அந்த அந்த மாதிரி சரியா அவங்க சொல்றது. மக்கள் கூட்டமா வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் வெள்ளம்னு சொல்ற மாதிரி அப்படி மக்கள் சொல்லுவாங்க சரியா. அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது இவ்வாறு அடுத்த தக்பீரை பொறுத்த உங்களுக்கு தெரியும், தக்பீர் என்பது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன, அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது, அல்லாஹ்வுடைய வெற்றி வந்து விட்டது. ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட போது என்னதான் சொன்னாங்க, அல்லாஹு அக்பர் ஃபுதிஹத் ஹைபர் சொல்லுவாங்க. எப்படி சொன்னாங்க சஹாபாக்களும், அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்று சொல்றாங்க. எனவே இங்கு வந்து என்ன, அப்ப தக்பீர் என்பது எதுதான், மூமின்களுக்கு நற்செய்தி தான், புரியுதா சொல்றது. அப்ப அது அல்லாதவைகள் சந்தர்ப்பங்கள், அதே மாதிரி எதிரிகளை தோற்கடிக்க செய்வதற்கு வெற்றிகளுக்கெல்லாம் சொல்லப்படுகின்ற அல்லாஹ்வுடைய அனுமதியோடு சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், வெற்றி அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நிச்சயமாக மூமின்களுக்கு இருக்கிறது. அடுத்து தக்பீர்ல 2 வகை இருக்கு. தக்பீர் எத்தனை வகை, 2 வகை. ஒன்று என்னது, முத்லக் முகையத், ஒன்று பொதுவானது ஒன்று குறிப்பானது. பொதுவானது என்ன அர்த்தம், பொதுவானது என்ன நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த துல்ஹஜ் முதல் 10 நாட்கள்ல நீங்க தக்பீர் சொல்றது, துல்ஹஜ் முதல் 10 நாட்கள்ல தக்பீரை நீங்க என்ன செய்யறது சொல்றது, இது வரைக்கும் ஐயாமு தஷ்ரீக் அந்த 13 இருக்கே, சூரியன் மறைகின்ற வரைக்கும் அங்கதான் அது முடியும். எல்லா நேரங்களையும் தக்பீர் சொல்றது, புரியுதா சொல்றது. எனவே இதுல சப்தத்தை உயர்த்தி கூட தக்பீர் சொல்றது நாங்க பார்த்தோம். இது ஒன்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த வசனம் நாங்கள் ஆரம்பத்தில் படிச்ச வசனம். அதே போன்று முகையத் என்ற குறிப்பான தக்பீர் என்றா ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு சொல்றது, ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு சொல்றது. எப்படி அரஃபா, அது எப்போ ஆரம்பிக்கும் வேண்டாம், அரஃபா நாளுடைய ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிக்கும், அரஃபா நாளுடைய ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிக்கும். நமது ஊர்கள் அப்படி ஆரம்பிக்கிறதும் கிடையாது, அரஃபா நாளுடைய ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிக்கும். லிகைரில் ஹாஜ் வலில் ஹாஜ், ஹாஜி அல்லாதவங்களாக இருக்கலாம், ஹாஜிகளாக இருக்கலாம். சொல்றது சரி இல்ல, கொஞ்சம் வலில் ஹாஜ், ஹாஜிகளுக்கு எப்படின்னா மின் லுஹர் யௌமின் நஹர், 10வது நாளுடைய லுஹர்ல இருந்து. இப்ப நாங்க நேற்று என்ன படிச்சோம், கல்லெறி கடைசி ஜம்ராவுக்கு கல்லெறியத்தோட எதை நிறுத்துவோம், தல்பியாவை நிறுத்தி கல்லெறி முடிஞ்ச பிறகு எதை ஆரம்பிப்போம், தக்பீர் ஆரம்பிப்போம். அப்ப அந்த முகையத் குறிப்பான தக்பீர் என்பது ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சொல்றதால, அதுக்கப்புறம் வார தொழுகை என்ன, முதல் தொழுகை லுஹர் தொழுகை. அப்ப அந்த லுஹர் தொழுகையில இருந்து என்ன செய்வாரு, அந்த முகையத் குறிப்பான தக்பீரை ஹாஜிகள் ஆரம்பிப்பாங்க. ஊர்களையும் என்ன செய்வாங்க, அது அரஃபாவுடைய ஃபஜ்ர்ல இருந்து என்ன செஞ்சிருவாங்க, ஆரம்பிக்கிறது தான், ஆரம்பிக்க வேண்டும் என்ற வழிகாட்டு நீங்க சொல்லி தரப்படுது. முடியறது எப்ப முடியும், 13 ஐயாமு தஷ்ரீக் கூடிய அந்த 13ஆம் நாள் முடியும் சரியா. அப்ப இவ்வாறாக இந்த தக்பீர்களை பொறுத்தவரையில, இந்த தக்பீர்களுக்கு சஹாபாக்களுடைய செயல்பாடுகள் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த தக்பீர்கள் நாங்கள் கவனத்தில் எடுக்கணும், பொதுவானது குறிப்பானது. தக்பீர்கள் அந்த வார்த்தைகள்ல மிக பிரபலமாக வரக்கூடிய வார்த்தைகள் என்ன சொல்லுங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த், வல் அம்ரு ஃபீ ஹாதா வாஸி. இது ஒரு விசாலமான விஷயம் தக்பீர் இந்த வார்த்தைகளை பொறுத்தவரையில். ஆனால் அது என்ன வாசகங்கள் வந்துச்சோ அதோட நாங்கள் அதை சொல்றது சிறப்பான, புரிதான் சொல்றது. அதே போன்று 27வது விஷயம் அருமையான சகோதரர்களே, அந்த முதல் 9 நாட்களுக்கு தானே இதுள்ள தலைப்பிலிருந்து 9வது நாள் வரைக்கும் ஒரு நோன்பு பிடிக்க நினைத்தா அவர் என்ன செய்யலாம், நோன்பு பிடித்துக் கொள்ளலாம். ஏன்னா அமல்கள் சாலிஹான அமல்கள் அடிப்படையில் சில செய்திகள் தொடர்பாக என்ன செய்து வந்தும் இருக்கிறது, சில சலஃபுகளுடைய நடைமுறைகளிலும் இதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது. நோன்பு என்பது சிறப்புக்குரிய ஒரு அமல், பாவங்களுக்கு பரிகாரமாக, நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக,
இருக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நோன்பு இருப்பாரோ அல்லாஹ் அவரது முகத்தை நரகத்தில் எவ்வளவு கால தூரம் 70 வருட தூரத்துக்கு அல்லாஹ் தொலைவாக்குகிறான் என்ற ஹதீஸை நீங்க புகாரி முஸ்லிம் போன்ற நூட்களில் நீங்க பார்க்கலாம். எனவே இவ்வாறு நோன்புடைய சிறப்புகள். அதேபோல் 28வது விஷயம் அருமையான சகோதரர்களே, அந்த அரஃபாவுடைய நாளுடைய நோன்பை பொறுத்தவரையில ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு சிறந்த வாய்ப்பு. அது எத்தனை வருட பாவங்களுக்கு பரிகாரம்? 2 வருட பாவங்களுக்கு பரிகாரம் அந்த அரஃபாவுடைய நோன்பு என்பது. ஹாஜிகள் அந்த அரஃபா நோன்பு இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்றாங்க 2 வருட கடந்து சென்ற வருடம் முன்னோக்கி வரக்கூடிய 2 வருட பாவங்களுக்கு அது என்ன செய்து பரிகாரமாக இருக்கிற ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது. எனவே அரஃபா நாளுடைய நோன்புல நாங்க கவனம் எடுக்க வேண்டும். அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னென்றால் நீயத்தை நாங்க என்ன செய்யறது, ஃபஜ்ருக்கு முன்னாலே நாங்க நீயத்தை அந்த நோம்புக்குரிய நீயத்தை வச்சுக் கொள்வதற்கான முழுமையான கூலியை நாங்க அடைந்து கொள்வதற்காக. சரி, நான் சொன்னதான் நோம்பு தான் எனக்கு கொஞ்சம் லேட்டா நீயத்தை வைப்ப மாட்டா, அது நீயத்தை வச்சிருந்தா ஒரு கூலி கிடைக்கும். புரியுதா? அதனால முன்கூட்டிய நீயத்தை நாங்க ஃபஜ்ருக்கு முன்னே நீயத்தை வைத்துக் கொள்ளுதல், இரவில் வைத்துக் கொள்ளுதல். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நாங்கள் எங்களோட குடும்பத்தினரை நாம் இதில் ஆர்வப்படுத்துவது, அவங்களே நாங்கள் என்ன செய்யறது, இதில் அந்த அரஃபாவுடைய நோன்புல ஆர்வப்படுத்துவது. சையத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்வாங்க, உங்களுடைய பணியாளர்களை நீங்க எழுப்பி விடுங்கள், அவங்க அந்த அரஃபாவுடைய நாளுடைய நோன்பை நோட்பதற்காக சஹர் செய்வதற்காக எழுப்பி விடுங்கன்றெல்லாம் அவங்க கூறுவாங்கன்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அதே போன்று நாங்கள் ஒவ்வொருவரும் பேரார்வம் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அரஃபா நாளுடைய சூரியன் மறைவதோடு என்ன செய்யணும், நாங்கள் எங்களோட எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை பெற்றவர்களாக அந்த நமது பாவங்களும் மறைந்து விட வேண்டும் என்றால் அரஃபாவுடைய நாள் என்பது மிக சிறப்புக்குரிய ஒரு நாள். அல்லாஹ் நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்கின்ற நாள். அந்த அடிப்படையில் நறுமை இந்த 10 நாட்கள்ல குறைந்தது குர்ஆனை ஒரு முறையாவது ஓதி முடிக்கிறது நாங்கள் முயற்சி எடுக்கிறது. கவனம், குர்ஆனை ஒரு முறையாவது நாங்கள் ஹத்தம் பண்றது. 3 முறை நீங்க பண்ணலாம். ஒவ்வொரு 3 நாட்களுக்கு பண்ணினா எத்தனை? 3 முறை வரும் இல்லையா? குறைந்தது ஒரு முறையாவது அதை நாங்கள் விளங்கி குர்ஆனை ஓதுவது. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் இருக்கிறது. அதுவும் இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள்ல அதுக்கு ஏராளமான கூலிகள் இருக்கின்றன. எனவே குர்ஆனை ஓதுவது நாங்கள் அதிகம் கவனம் எடுத்தல் இந்த நாட்கள்ல. அதே போன்று ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது? இரவு தொழுகை, ஸலாத்துல் லைல். இந்த ஹதீஸ் எங்க வருது? முஸ்லிம்ல வருகிறது. எனவே இரவு தொழுகையில நாங்க ரமலான் காலத்தில் மட்டும்தான் கவனம் எடுக்கிறோம். அப்படி இல்லாம இந்த நாட்கள் நாங்க என்ன செய்யறது, இந்த இரவு தொழுகையில கவனம் எடுத்தல். குறிப்பாக பிந்திய இரவுல நாங்கள் எழுந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுதல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று சஹருடைய நேரத்தில் அவங்க பாவ மன்னிப்பு தேடுவார்கள். சிறப்பான 10 நாட்கள் வருகின்றன. அவங்க இரவுல குறைவாக தூங்குவாங்க. அதே போன்று சஹருடைய நேரத்தில் அவங்க எழுந்து பாவ மன்னிப்பு தேடுவாங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். சஹருடைய நேரம் என்பது அல்லாஹ் துனியாவுடைய வானத்துக்கு இறங்கக்கூடிய நேரம், பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற நேரம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரம், தேவைகள் நிறைவேற்றப்படுகின்ற நேரம். எனவே அந்த பாக்கியத்தை நாம் இழந்துவிடக் கூடாது இந்த குறிப்பாக இந்த 10 நாட்கள்ல. அதே போன்று சதகா என்பது ஒரு சிறந்த அமல். சதகா என்பது மின் அஜல்லி தாஆத். அது ஒரு மனிதனுடைய உண்மையான ஈமானுக்கு ஆதாரம். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, சதகாவை சொல்லும்போது அது புர்ஹான், ஆதாரம். எதுக்கு ஆதாரம்? ஒருவருடைய ஈமானுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு மகத்தான அமல். மறுமையில நிழல் தரக்கூடிய ஒரு அமல். ஒரு கெடுதிகளை விட்டு ஒருவரை காக்கக்கூடிய, அவரது பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கக்கூடிய, இறைவனுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய, செல்வத்தில் பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய, ரிஸ்க்ல பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய, இப்படி பல சிறப்புகளை உள்ள ஒரு அமல் தான் இது சதகா. புரியுதா? எனவே இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் இந்த நாட்கள்ல சதகா செய்து நாம் அதிகம் அடைந்து கொள்ள வேண்டும். இது பொதுவாக எல்லா காலங்களுக்கும் சொல்லப்பட்டாலும் இந்த 10 நாட்களுக்கு இன்னும் சிறப்பு. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் தான் பிற முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் நாங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. இல்லைங்களா? கலக்கத்தை அல்ல, சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. எனவே அதற்காக நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்யறது, சதக்காக்கள் செய்வது, அவங்களோட தேவைகள் நிறைவேற்றுவது, அதை நாங்கள் இந்த நாட்களை செய்யும் போது இன்னும் அது சிறப்பு பெறுகிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நன்மையில் உள்ளதுதான் ஹாஜிகளுக்கு நாங்கள் என்ன செய்யறது, உதவி செய்யறது. ஹாஜிகளுடைய விஷயத்துல கவனம் எடுக்கிறது. அவங்க சில குடும்பத்தை மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு போயிருப்பாங்க, அவைகளை பராமரிப்பதில் கவனம் எடுப்பது. ஹதீஸ்ல வருகிறது அப்படின்னு சொன்னால், ஒரு ஹாஜிக்கு ஏற்பாடுகளை செய்து கொடுப்பவர், அவர் போன பிறகு அவரோட குடும்ப விஷயங்களை கவனித்துக் கொள்ளக்கூடியவர், அவருக்கும் அது போன்று கூலி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அவரது கூலியில் எதுவும் குறைக்கப்பட மாட்டார் என்ற ஹதீஸ் எங்க வருதுன்னா, இப்னு ஹுஸைமால 1930 வரக்கூடிய செய்தி. ஷேக் அல்பான் ரஹிமுல்லாஹ் சஹீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எனவே அவர் ஹாஜி போயிட்டார் என்று சொன்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு உதவியாக இருக்கிறதும் என்ன செய்யுது, அது போன்ற கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான விஷயமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த நாட்களுடைய சிறப்பான அமல்கள்ல அந்த
பெருநாளுடைய தொழுகை, ஈத் அல் அத்ஹா பெருநாளுடைய தொழுகை, அதே போன்று அதன் பிறகு உதுஹியாவை நிறைவேற்றல், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய மகத்தான ஒரு வணக்கம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், உமது இறைவனுக்காக தொழுவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக. எனவே இந்த அமல்களை நாங்கள் கவனம் எடுக்கிறது. அதே போன்று உதுஹியா கொடுக்க நாடியவர்கள் துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து என்ன செய்ய வேண்டும், செய்யணும், அவங்க தங்களுடைய நகங்கள் முடிகள் எதையும் அவங்க அகற்றக்கூடாது. அதற்குரிய நியத்தை வைத்துக் கொண்டவர்கள். சில ஹஜ்ஜிக்கு போறவங்க சில ஊர்ல உதுஹியா கொடுக்க விரும்பினாங்கன்னா என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அவங்களும் இந்த சட்டத்தை கடைபிடிக்கணும், இந்த சட்டத்தை கடைபிடிக்கணும். ஆனால் அவங்களுக்கு தமத்துவ செய்யும் போது அவங்க உம்ரா முடிச்சு என்ன செய்ய முடிய எடுக்கணும், அந்த இடத்துல அந்த காரியங்களை செய்தாக. புரியுதான் சொல்றது? அதனால பெட்டர் வந்து கொடுக்காம இருக்கிறது. அந்த அமல்களில் ஒரு சிக்கல் வருதா இல்லையா? அதனால அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி சந்தேகம் மக்களுக்கு வருது, ஹாஜிகளுக்கு குறிப்பாக வர ஒரு சந்தேகம் தான். இப்போ நாங்கள் ஹஜ்ஜில் வந்து ஹதி கொடுக்குறோம், அவங்களும் இந்த சட்டத்தை கடைபிடிக்க வேணுமா? எப்படி உதுஹியா கொடுக்குறோம் இந்த சட்டத்தை துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து கொடுக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேணுமோ அதுபோன்று ஹாஜிகள் கடைபிடிக்கணும்னா இல்லை, இது ஹாஜிகளுக்குரிய சட்டம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் வந்து ரெண்டு விதமான ரிவாயத். ஒருவர் வந்து எப்படி துல்ஹஜ் முதல் பிறையிலிருந்து கொடுக்க நாடியவர்கள் தங்களுடைய முடிகள் நகங்களை எடுக்கிறத அவங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹத்தா யுதாஹியான ஒரு ரிவாயத் வருது. எப்படின்னா அந்த உதுஹியாவை நிறைவேற்றும் வரை, உதுஹியாவை நிறைவேற்றும் வரை இந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயம். அதே போன்ற நறுமையான சகோதரர், அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருத்தரும் அதில் கவனம் எடுத்து அந்த உயர்ந்த சிறப்பை, அல்லாஹ்வுடைய அந்த உன்னதமான சிறப்பை அடைந்து கொள்வதற்காக, அல்லாஹ்விடத்தில் மிக உன்னதமான சிறப்பு என்பது சொர்க்கம் தான். இது சொர்க்கம் தான். அதை நாம் அமல்களின் மூலம் தான் அடைய முடியும். அமல்களின் மூலம் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தூய்மையாக தௌபா செய்து பாவங்களை விட்டு பாவங்களிலிருந்து உண்மையான உள்ளத்தோடு தௌபா செய்தவர்களாக நாங்கள் என்ன செய்யறது, அதே போன்று மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடும் பாவங்களிலிருந்து விலகியவர்களாக, பாவங்களை பற்றி கவலை கொண்டவர்களாக தௌபா செய்து, பிறருக்கு ஏதாவது அநியாயங்கள் செய்திருந்தால் அவற்றை என்ன செய்து நாங்கள் திருப்பி கொடுத்து அவற்றை நிறைவேற்றி, இவ்வாறாக நாம் தௌபாவோடு இந்த 10 நாட்களை நாம் வரவேற்க தயாராக வேண்டும். அப்போ இந்த நாட்களில் எங்களோட துவாக்கல்ல பிரதான துவா இதுவாக இருக்கணும். எது துவா? எங்களோட துவாக்கல்ல இந்த துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களை நல்ல முறையிலே அடைந்து அவற்றை நல்ல அமல்கள் மூலம் சிறப்பிப்பதற்கு எனக்கு அருள் பாலிப்பாயாக என்ற துவா இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று மூமின்களை களப்பற்ற உள்ளத்தோடு தௌபா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவ்வாறு செய்தால் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக ஆக்குவான், உங்களை அந்த சோனபதிகளில் நுழைவைப்பான் என்றும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொரு முஸ்லிமும் அமல்களில் இபாதத்துகளில் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். எதெல்லாம் மகத்தான அமல்களோ அதில் கூடுதலான ஒரு கவனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அமல்கள் செய்வதோடு பாவங்களிலிருந்து நாங்கள் முழுமையாக விலகிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்களை மகத்துவப்படுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணக்கூடியவர்களாக, எனது மகத்தான மாதங்கள், மகத்தான நாட்கள், அல்லாஹ் சொல்றான், இந்த மகத்தான மாதங்களை பற்றி சொல்கின்ற போது அதில் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், தீங்கிழைத்துக் கொள்ளான்னு சொல்றான். எனவே பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் மகத்துவப்படுத்துவாங்களோ அது தக்வாவுடைய உள்ளத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் புனிதப்படுத்தியவர்களை எவர்கள் மகத்துவப்படுத்துவார்களோ அதற்கு அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு மகத்தான நன்மைகள், அவங்களுக்கு சிறப்பு உண்டு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இந்த நாட்கள் என்பது மறுபடியும் நமது வாழ்வில் வருமானம் நமக்கு சொல்ல முடியாது. எனவே இந்த நாட்களை நாம் நல்ல முறையில் என்ன செய்கிறது, பயன்படுத்துவதோடு நமது மனைவி மக்களுக்கும் அவங்களையும் இதுக்கு ஆர்வப்படுத்துவது, அவங்களுக்கும் அதற்குரிய வழிகாட்டலை கொடுப்பது என்ற ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் அவருடைய பொறுப்புகளை பற்றி கேட்கப்படுவார்கள். அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, இந்த மகத்தான சிறப்புகளை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. இந்த 10 நாட்களை நாம் நல்ல முறையிலே நாம் அடைந்து அந்த நாட்களை அமல்கள் இபாதத்துகளின் மூலம் அலங்கரித்து இறை நெருக்கத்தை பெற்ற அடியார்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.